தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேட்பு மனுவில் விஜய் குறிப்பிட்ட தகவல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. வேட்பு மனுவில் விஜய் குறிப்பிட்ட தகவல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜய் நேற்றைய தினம் தான் போட்டியிடுகின்ற பெரம்பூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. பெரம்பூரில் அவர் போட்டியிடுவது ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு முன்பாகவே உறுதி செய்யப்பட்டது. பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பணிமனையானது குழு வசதியுடன் ஏசி வசதியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட நடிகர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த வேட்புமனுவில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது, ஆச்சரியப்பட வைக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த 25 ஆண்டுகளாக அவர் சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பெயரிலேயே வாங்கியுள்ளார். மனைவி, மகள், மகன், அம்மா, அப்பா யார் பேர்லையுமே அவர் சொத்து வாங்கலை. கடந்த 25 ஆண்டுகளாக சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பெயரிலேயே வாங்கியுள்ளார். அவர் திருமணம் முடிச்சு 27 வருஷம் ஆகுது. ஆனால் 25 வருஷமாக சொத்துக்கள் புறமே தன்னுடைய பேரில் தான் வாங்கி குமிச்சிருக்காரு. ஒருவேளை அவருக்கு எதிர்காலத்தில் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு வாகரத்து படி போயிடும் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. சொத்துக்களை எல்லாமே தன்னுடைய பேரில் வாங்கி குமிச்சிருக்காரு. அடுத்ததாக 12 வீடுகள் தனக்கு இருப்பதாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா 50 கோடி, 60 கோடி, 100 கோடி ரூபா மதிப்பிலான விலை மதிக்கத்தக்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் வாங்கியுள்ளார். அந்த வேட்பு மனுவில் அதை குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே கோடிக்கணக்கான ரூபாய் கடன் கொடுத்ததாக காமிச்சிருக்காப்புல. அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடி ரூபா கடன் கொடுத்ததா வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருக்காப்புல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்ததா கணக்கு காமிச்சிருக்காப்புல. அடுத்ததாக அவங்க அப்பாவுக்கு 3 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கா கணக்கு காமிச்சிருக்காப்புல. அவங்க அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன் கொடுத்ததா காமிச்சிருக்காப்புல. அது போக தாம் பெத்த பிள்ளைகளுக்கே மகனுக்கும் மகளுக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் கொடுத்ததா கணக்கு காமிச்சிருக்காப்புல. இது உலகத்தில் யாராவது பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்ததா கணக்கு காமிப்பாங்களா? பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்ததா கணக்கு எழுதி வைப்பாங்களா? பெத்த தாய் தகப்பனுக்கு கடன் கொடுத்ததா கணக்கு எழுதி வைப்பாங்களா? ஆனால் நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய தாய், தகப்பன், மனைவி, தன்னுடைய குழந்தைகளுக்கு கடன் கொடுத்ததா கணக்கு எழுதி வச்சுருக்காரு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வேட்புமனு தகவலாக இருக்குது. இந்த தகவல்கள் அனைவருக்கும் ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. புருவத்தை உயர்த்தியுள்ளனர் பொதுமக்கள்.